கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அருமையானவரே, கர்த்தருடைய திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது திருவசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே தேவனை நாம் அறிந்து கொள்வதிலே, புரிந்து கொள்வதிலே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலன் மூலமாக ஒரு அருமையான ஒரு புரிந்து கொள்ளுதலை நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் நெருக்கங்களின் பாதையிலே, உபத்திரவத்தின் பாதையிலே, சஞ்சலங்களிலே, வேதனைகளிலே நாம் சென்று கொண்டே இருக்கலாம். ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை தேவ திட்டத்திற்குள்ளாக தேற்ற விரும்புகிறார். நம்மை கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். உருவாக்க வேண்டும் என்று, நம்மை கனி கொடுக்க அவர் வைப்பதிலே அவர் நம்மை நிலைநிறுத்தி அதிக கனிகளை கொடுக்க செய்ய அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். வேதம் பதிவிடுகிறது, ஏசாயா 61வது அதிகாரத்தில், அவர்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லி. எப்படி நாம் கர்த்தருக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து இந்த உபத்திரவத்தின் பாதையிலே நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே கடந்து செல்ல முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள். அவர் உபத்திரவத்தின் பாதையினோடே கடந்து சென்றார். ஆனாலும் கர்த்தர் அவரை தேவ திட்டத்திற்குள்ளாக உயிர்ப்பித்தார், நடத்தினார், ஜெயம் கொடுத்தார். அதே போல் இங்கு பவுல் அப்போஸ்தலன் உபத்திரவத்தின் பாதையிலே சென்று கொண்டிருந்த ரோமாபுரியில் இருந்த விசுவாச மக்களுக்கு அழகாக குறிப்பிடுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. உபத்திரம் வந்தாலும் நன்மை தான். ஸ்தோத்திரம். இது ஒரு ஆழமான புரிதல். இதிலே கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பழகியிருப்போம் என்றால், இந்த உபத்திரவத்தின் பாதையை கர்த்தர் ஒரு நல்ல நோக்கத்துக்காக, குறிக்கோளுக்காக அனுமதித்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது பவுல் அப்போஸ்தலன் மற்றவர்களுக்கு மாத்திரம் பிரசங்கம் பண்ணவில்லை, அவருடைய வாழ்க்கையிலும் சொல்லுகிறார். ஆமாம், தேவனுடைய வல்லமை என்னில் விளங்கும்படிக்கு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், எவ்வளோ ஒரு மகிமையான அனுபவம் பாருங்கள். இன்று ஆவியானவர் நம்மையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் சஞ்சலங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தமாலும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதில் மகிமையான காரியங்களை வரும் நாட்களிலே நாம் பார்ப்போம் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உறுதியாக அவர் அறிவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதக்காரன் எப்படி தேவ திட்டத்திற்குள்ளாக கர்த்தர் தன்னை வணைந்து கொள்ளும்படிக்கு அர்ப்பணித்தார் என்பதை சங்கீதம் 119 பார்க்கிறோம். பாருங்கள், இன்று விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகும் சோதனைகள் இருக்கின்றன. தாவீதுக்கு இருந்தது சோதனை. ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:25 அவர் குறிப்பிடுகிறார், ஸ்தோத்திரம், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். மண்ணுக்குரிய காரியங்கள் மேலோங்கும் போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவது அங்கே ஸ்தோத்திரம் கேள்விக்குள்ளாகிறது. ஸ்தோத்திரம். இல்லை என்றால் டிலே ஆகிறது. பக்தன் அழகாக ஜெபம் பண்ணுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். பிரியமானவர்களே, இன்று ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் சில நேரங்களில் நினைத்து விடுகிறோம், பூமிக்குரிய காரியங்களில் நம்ம சிறப்பாக வந்தோம்னா நம்ம தேவனுக்கு பிரியமாக நம்ம நடப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில நேரங்களில் அதிக முக்கியத்துவத்தை அங்கே கொடுத்துட்றோம். இந்த தாவீது
மண்ணுக்கெடுத்த காரியங்களிலும் சில நேரங்களிலே அவருடைய சிந்தனை போனது, செயல்பாடு போனது, நடக்கை போனது. ஆகவே தான் அவர் ஜெபம் பண்ணுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி. இப்போது கர்த்தர் தமது வார்த்தையை அவருக்கு அனுப்பினார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 107 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நம்மளை ஞானவிலை வைத்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அழைத்த அழைப்பிலே ஸ்தோத்திரம், அந்த ஹை காலிங், கர்த்தர் நம்மளை என்ன ஒரு நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த வார்த்தையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து கூடுதலான வார்த்தைகளை அவர் அந்தந்த காலங்களிலே நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த முதலாவது கொடுத்த அந்த பரம அழைப்பின் தரிசனத்தோடு அடுத்த காரியங்களையும் படிப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதில் கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஸ்தோத்திரம். நம்ம ஆத்துமா பூமிக்குரிய காரியங்களிலே அதிகம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களிலே நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட வேண்டும் என்று அவர் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல், தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், ஆராதியுங்கள். கர்த்தர் தமது வழிகளை உங்களுக்கு போதிப்பார், வார்த்தைகளை அனுப்புவார், உங்களை மறுபடியும் வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருவார். பரிபூர்ணமான நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். பாருங்கள், தாவீது இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன், நானும் மண்ணுக்கெடுத்த காரியங்களில் சிக்கிக்கொண்டு சிறைப்பட்டு போயிருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தர் நம்மை அவ்வப்பொழுது சந்திக்கிறார். அவருடைய வார்த்தையை கொடுத்து மண்ணுக்கெடுத்த காரியங்களிலே நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அதே போல் சங்கீதம் 119:37 பாருங்கள், இப்படிக்கு என் கண்களை உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் நடத்தும் என்று சொல்லி. பாருங்கள், மனித கண்கள் மாயையை பாராதபடிக்கு கர்த்தருடைய வசனத்தின்படி அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகளிலே பக்தன் குறிப்பிட்டார், விவேகிக்கு விவேகமான வழி எது என்றால் உன்னதத்தை நோக்கும் வழி, பரலோகத்தை நோக்கக்கூடிய ஒரு வழி. அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி உயிர்ப்பிக்கிறார். சில நேரங்களில் பூமிக்குரிய சில ப்ராஜெக்டில் நம்ம சிக்கி கொள்ளுகிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் பேசுவாங்க, இதுக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற, இதுக்கு ஏன் அதிக கவனம் கொடுக்குற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது விடலாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று. பிரியமானவர்களே, இது ஒரு கோல்டன் ரூல். நாம் விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய திட்டம், தீர்மானம், வார்த்தை பிரத்யட்சமாக நமக்கு என்ன இருக்கிறதோ அதை சுற்றி நாம் ஓட வேண்டும். ஓடும் பொழுது பூமிக்குரிய ஓட்டத்திலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக அதைத்தான் சொல்லுகிறார். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய தீர்மானத்தின்படி தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதிலே நாம் அவரை அன்பு கூற வேண்டும். ஸ்தோத்திரம். அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. பாருங்கள், தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முறை அமலேக்கியர் வந்து அவருடைய ஆஸ்திகளை, அருமையானவர்களை சிறைப்பிடித்து செல்லுகிறார்கள். இந்த தாவீது, ஸ்தோத்திரம், நான் விசுவாசிக்கிறேன் இந்த சங்கீதம் 119, 25வது வசனம், 37வது வசனம் அதன் அடிப்படையில் தான் எழுதியிருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் நடத்தும் என்று கேட்கும்போது கர்த்தர் அந்த யுத்தத்திலே ஒரு மகிமையான வெற்றி கொடுத்து தாவீது இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அது எதிர்பார்க்கப்படுகிறது. தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன், உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும், உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறேன். சங்கீதம் 119 முழுக்க கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய பிரமாணங்களை பற்றியது. அதை கட்டாயம் வாசித்து பாருங்கள், மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தபடியாக
ஸ்தோத்திரம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறோம். அன்பு கூறுகிறதிலும் நாம் வளர வேண்டும். சங்கீதம் 91 வேதம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பிரியமானவர்களே, திஸ் இஸ் க்ளோரியஸ். நம்ம கர்த்தரை துதிப்பதிலே, ஆராதிப்பதிலே, ஸ்தோத்தரிப்பதிலே, தொழுது சேவிப்பதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவனை விடுவிப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? ஆங்கில பைபத்தில் என்ன போட்டிருக்கும் என்றால், பிகாஸ் ஹி ஹஸ் செட் ஹிஸ் லவ் அப்பான் மீ, அவன் என்னிடத்தில் நேசமாக இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில், நாமத்தை அறிந்தபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பாருங்கள், அந்த காலத்தில் பவுல் ரோமாபுரியாருக்கு சொல்ல விரும்பின காரியம் தாவீதின் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுகிறது. அந்த உபத்திரவத்தின் மூடே அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார், ஆராதிக்கிறார், ஸ்தோத்திரம். எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 34:1 ஸ்தோத்திரம். சங்கீதம் 91 சிலர் நம்ம தமிழ் பைபிளில் மோசேயின் சங்கீதம்னு சொல்கிறோம், சிலர் அதை தாவீதின் சங்கீதம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மோசே காலத்திலேருந்தே வந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். காரணம், கடைசி வசனம், நீடித்த நாட்களினால் நான் உன்னை திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிப்பேன். சங்கீதம் 90, 91 ரெண்டுமே மோசேயின் சங்கீதம். ஸ்தோத்திரம். இன்று அநேகர் என்ன நினைத்து கொள்கிறோம், மனிதனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதியால் 80 என்று சொல்லி அந்த சங்கீதம் 90 பிடித்து கொள்கிறோம். அது மோசேயினுடைய ஜெப சங்கீதம். அந்த காலத்தில் இருந்த வழக்கத்தின்படி அவர் அதை சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் 91 கடைசி வசனத்திலே நீடித்த நாட்களினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், மோசேக்கு 120 வயதாகியும் அவருடைய கண்கள் இருளடையவில்லை, பலன் குன்றவில்லை. கர்த்தர் அவரை பலப்படுத்தினார், ஒரு உத்தம சாட்சியாக வைத்தார். இப்பொழுதும் இருக்கிறார் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த சங்கீதம் 91 ஜீவனுக்கு எடுத்த காரியங்களை நாம் அதிகமாக கற்றுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். பாருங்கள், இந்த பூமியிலே சத்ருவாகிய பிசாசானவன் வேடனுடைய கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோயை கொண்டு வர முயற்சி பண்ணுகிறான். ஆனால் செட்டைகளின் நிழலுக்குள்ளே மறைந்திருக்கிறவர்கள், சர்வ வல்லவருடைய நிழலிலே இருக்கிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய சமூக பழக்கத்தில் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். அடுத்து போட்டிருக்குது, பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இரவின் பயங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய். என்னுடைய ஊழிய பயணத்தில் நான் பார்த்துருக்கிறேன். விசுவாசிகளுக்கு கூட சில நேரங்களில் கொடிய உபத்திரவங்களை அவர் கூட கடந்து செல்ல நேரிடுகிறது. அந்த உபத்திரவங்களுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய அந்த சத்துருவை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இன்று ஆண்டவர் ஒரு முறை எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திலே கர்த்தர் 4 விதமான சிட்சிக்கிற தூதர்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக விரோதமாக செயல்படுகிறவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அதே நேரத்தில் சத்துரு எப்படி 4 விதத்திலும் செயல்படுகிறான் என்று சொல்லி சங்கீதம் 91 பார்க்கிறோம். பகலில் பறக்கும் அம்பு என்பது வேலைக்கும் தொழிலுக்கும் விரோதமாய் வருகிற காரியம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய் என்பது குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமான காரியம். பாவத்தையும் தாறுமாறுகளையும் கொடுத்து, வியாதிகளையும் நோய்களையும் கொடுத்து தாறுமாறாக்கி பிசாசு கொண்டு செல்ல முயற்சி பண்ணுகிறான். இரவின் பயங்கரம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆளுகை அதிகாரத்திற்கு விரோதமாய் வருகிறது. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் என்பது தேவ தரிசன நிறைவேறுதல், அதுக்கு விரோதமாக வருகிறது. பாருங்கள், மோசே பிறந்தவுடனேயே அவரை கொலை செய்ய அந்த நாட்டிலே அரசனின் சட்டப்படி வகை தேடினார்கள். அதான் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பிறந்தவுடனே ஏரோது அரசன் அந்த குழந்தைகளை கொல்ல, அந்த ஆண் குழந்தையை கொல்ல வகை தேடி அவன் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் என்று வேதம் பதிவிடுகிறது. அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியானத்திலே அந்த சங்காரத்தை அனுபவித்தார். கல்வாரி சிலுவையில் அந்த சங்காரத்தை, அந்த மரணத்திற்கான தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும்
இந்த ஜீவனுக்குள்ளே வருகிற போராட்டங்கள், கண்ணிகள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள், வியாகுலங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தையின்படி நம்மை விடுவிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், பரிபூரணப்படுத்துகிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், கனப்படுத்துகிறார். ஒருவேளை நாம் இன்று உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து சென்று கொண்டே இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனம் பண்ணுவேன். ஸோ அந்த உபத்திரவத்திலிருந்து தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். முன்பை விட அதிகமாக உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். முன்பை விட உங்களுக்கு கர்த்தர் மேன்மையான காலங்களை, மேன்மையான சந்தர்ப்பங்களை, மேன்மையான சுதந்திரங்களை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆனால் அதில் நாம் செய்ய வேண்டிய காரியம், அவரை நேசிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கென்றே பரலோகத்திலே ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் பதிவிடுகிறது. வேதாகமத்திலே வாசித்து பாருங்கள், கர்த்தருடைய அநேக நாமங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அதை அனுபவபூர்வமாக நாம் அறிந்து அந்த நாமத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் ஆட்டிடியூட், உபத்திரவங்களின் நடுவில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்ற அந்த வெளிப்பாட்டிலே, சத்தியத்திலே நாம் உறுதிப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அப்பொழுது கர்த்தர் நம்மை நன்மைக்குள்ளே நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு செய்வார். தாவீது சொன்னபடி, நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். ஆவியானவர் இன்று நாம் ஒருவேளை விசுவாசியாக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், அநேக வருடங்கள் நாம் ஊழியத்தில் இருந்தவர்களாக கூட இருக்கலாம். கர்த்தருக்கு முன்பதாக உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு ஆவியானவர் அன்போடு அழைக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார், வார்த்தையின்படி உயிர்ப்பிப்பார், வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களை, அடுத்தபடியாக தேவனோடு நடப்பதிலே, தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதலிலே, அவருடைய திட்டத்தின் அதிசய நிறைவேறுதலிலே நாம் பங்கேற்பதற்கு இருக்கிற ஒரு முக்கியமான திறவுகோல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது. மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னுடைய ஆவி குறுகி போயிச்சோ, கர்த்தருடைய கிரியைகள் இவ்வளவுதானோ, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தை நன்மையை செய்யாதோ என்று ஆவியானவர் கேட்கிறார். ஸ்தோத்திரம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பதாக, ஜீவனுள்ள கர்த்தருக்கு முன்பதாக நடப்பதிலே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்னை நடத்தும், உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று கேட்டு பாருங்கள். கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். பாருங்கள், யோனா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர் எதிராக செல்லும் பொழுது கர்த்தர் அவரை அன்பாக உபத்திரவத்தின் ஊடாய் தன் பக்கமாய் திருப்புகிறார். அவர் ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். உம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அதிசயமாய் அவர் செல்ல வேண்டிய அந்த நினைவுக்கு, மீனுக்கே கட்டளை எடுக்கிறார். அதிசயமாக எங்கே போய் சேர்ந்து விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இது உங்களுடைய சிந்தனைக்காக நான் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை நாம் எவ்வளவு தூரம் கர்த்தரோடு, அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையோடு கனெக்ஷனில் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவ திட்டத்தின் அதிசய நிறைவேறுதலில் நீங்களும் நானும் பங்கேற்க கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எபிரேய நிருபத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தனித்தன்மை, ஒப்பற்ற தன்மை, மேலான தன்மை, விசேஷித்த தன்மைகளை குறித்து அநேக வெளிப்பாடுகள் இருக்கிறது. முக்கியமாக கர்த்தரை துதிப்பதிலே, ஆராதிப்பதிலே, ஜெபிப்பதிலே இந்த எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது திருவசனம் மிக முக்கியமானது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்ல தேவனிடத்திலே பலத்த சத்தத்தோடும்
கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசுவானவர் தேவகுமாரன், தேவனோடு அவர் ஒப்பாக இருந்தவர். ஆனால் பூமியில் இருந்த நாட்களிலே, மாம்சத்தில் இருந்த நாட்களிலே, ஸ்தோத்திரம், அந்த பிதாவாகிய தேவனை நோக்கி, தன்னை மரணத்திலிருந்து காக்க வல்லவரை நோக்கி, ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். பாருங்கள், ஜெபத்தில் நம்ம கடந்த செய்தியிலையும் பார்த்தோம். எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். விண்ணப்பம் என்பது ராஜ சமூகம், வேண்டுதல் என்பது தேவ சமூகம். சோத்திரம். இயேசுவானவர் அவர் ஒரு பக்கம் தேவகுமாரனாக இருந்தாலும் மனுஷகுமாரனாக மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் பிதாவாகிய தேவனை நோக்கி விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்து தம்முடைய பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். பாருங்கள், தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்தபோது அவருடைய பயபக்தி நிமித்தம்தான் பரலோகத்தின் தேவன் அவருக்கு பதில் கொடுத்தார், நிறைவேற்றினார். சிலுவையிலே அவர் மரணத்தை ருசி பார்த்த போதும் அதுக்கு பிறகு ஒரு மகிமையான உயிர்த்தெழுதலுக்குள்ளே பிதாவாகிய தேவன் அவரை நடத்தி சென்றார். இன்று நம்முடைய துதி ஆராதனை ஜெப வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது சிந்தித்து பார்ப்போம். ஸ்தோத்திரம். நாம் ஜெப வாழ்க்கையிலே அடுத்த லெவல் விண்ணப்பம் வேண்டுதலுக்குள்ளே செல்கிறோமா? ஸ்தோத்திரம். சில நேரம் உரத்த சத்தத்தோடையும் ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த இடத்துல குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்ம வாயை திறக்கிறதுக்கு யோசிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு இயேசுவானவருக்கு பதில் கொடுத்தார். இன்று அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் பரிதாபப்பட்டு அவர் குற்றமற்றவராக இருக்கிறபடினால் நமக்கும் உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். நம்மை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதே நேரத்தில் நாம் அவரை நேசிக்க, அவருடைய நாமத்தை அறிகிற அறிவிற்குள்ளே இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவ சமூகத்திலிருந்து நமக்கு தேவையான ஒத்தாசை வந்து கொண்டு இருக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு அருள் மாறி பொழிகின்றனர். அவருடைய திட்டங்களை குறித்ததான வார்த்தைகளை தருகின்றனர். அந்த வார்த்தைகளுக்கு நேராக நம்மை உயிர்ப்பிக்கின்றனர். சோத்தல் நம்மை மாத்திரமல்ல, நமக்கு அருமையானவர்கள், ஊழியம் எல்லாவற்றிலும் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொல்கிறார், கம் க்ளோசர் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கம் க்ளோசர் டு தி ஆல்மைட்டி லிவிங் காட். துதி வாழ்க்கையிலே, அவரை நேசிக்கிற வாழ்க்கையிலே, அவருடைய வார்த்தையை கேட்கிற வாழ்க்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே வளர உங்களை அர்ப்பணியுங்கள், விட்டு கொடுங்கள். ஸ்தோத்திரம். மாம்சீகத்திலே கடந்து போராடி கொண்டு இருக்காதீர்கள். மாம்சத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயிக்க பழகுங்கள். ஸ்தோத்திரம். அது ஜெயிக்கிறதுனா என்ன? சிலுவையில் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களாக அது மறைந்து புதிய ஜீவன் நமக்குள்ளே வெளிப்பட விட்டு கொடுங்கள், பரிபூர்ணப்படுத்தப்பட விட்டு கொடுங்கள். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய கிருபையினால் நாம் ஜீவனுக்குள்ளே வருகிறோம், ஜீவ மார்க்கங்களிலே நடக்கிறோம். ஸ்தோத்திரம். நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், பரிபூர்ண நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்கிறோம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் எந்த விஷயத்திலே உணர்த்தினாரோ அந்த விஷயத்திலே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும் என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம். நான் ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களிலே என்னுடைய ஒரிஜினல் காரியங்களில் நான் இருக்கிறேனா? ஸ்தோத்திரம். அதிலே தேவனாகிய கர்த்தரை நான் நேசித்து அவரை அண்டிக் கொள்ளுகிறேனா? ஸ்தோத்திரம். அவர் என்னை ஸ்தோத்திரம் விசாலத்துக்குள்ளே கொண்டு வருவார். நன்மைகளை நான் காண்பேன் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரபாதி ஹில் கிமரஹத்தியா தத. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சாவனங்களிலும் இருக்கிற மாம்சீக போராட்டங்கள்
மனுஷீக போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். உம்முடைய வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பிப்பீராக. எங்களை மாத்திரமல்ல, அருமையானவர்கள், ஸ்தாபனங்கள், தேசிய ஸ்தாபனங்கள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. வருஷத்தின் நடுவில் உம்முடைய வார்த்தையின்படி உயிர்ப்பிக்கிற கர்த்தர் ஆண்டவரை உயிர்ப்பிப்பீராக. அது மாத்திரமல்ல, உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அன்பு கூறுகிறவர்களாய் உம்மை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னும் கிருபையை கொடுப்பீராக, பெருக பண்ணுவீராக. ஸ்தோத்திரம். தாங்கி பிடிப்பீராக, தப்புவிப்பீராக, விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவீராக. ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற கர்த்தர், இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இன்னும் உதவி செய்வீராக. அதிசயமான காரியங்களை பரிபூர்ணமாக நிறைவாக செய்வீராக. இம்மையிலும் உமக்குள்ளான ஆசீர்வாதங்கள் வரட்டும். மறுமையிலும் நித்திய ஜீவனுக்கு அடுத்ததான சுதந்திரங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரீபாலாதிகள் கமரஹத்தியா தத்த. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். ஜெயத்தின் அக்னி ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை இந்த நாளிலே இறங்கித்தான் ஆக வேண்டும். உம்முடைய சமூகத்திலிருந்து, ராஜ சமூகத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து ஒத்தாசைகள் இறங்கட்டும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். தெளிவு உண்டாகட்டும், விசாலம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா, கிருபையின் ஆவியினாலும் விண்ணப்பங்களின் ஆவியினாலும் நிரப்புவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே செய்கிறதாக உணர்த்துகிறார். கர்த்தருடைய கண்கள் ஸ்தோத்திரம் பூமி எங்கிலும் ஸ்தோத்திரம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய ஆவியானவரை அனுப்புகிறார். தேவ திட்டத்தின் மையத்திற்குள்ளே, வார்த்தையின் நிறைவேறுதலுக்குள்ளே, அதிசய நிறைவேறுதலுக்குள்ளே கொண்டு வருவதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அதிசயங்களை, மகிமையான அற்புதங்களை காண்பீர்கள் என்று ஆவியானவர் உரைக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கனம் மகிமை அடைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென்.